யஜூர் வேதம் என்றும் ஒரு நண்பர் கூறினார். அது உண்மையா? ஐயா அவர் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இந்து கோயில்கள்ல, சைவ கோயில்கள்ல தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று நாங்கள் போராடி வருகிறோம். அப்படி போராடும் பொழுது அங்க இந்து மக்கத்தர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, நீங்க கோயில்ல தமிழ்னு சொல்றீங்களா, பள்ளிவாசல்ல போய் சர்ச்சில் போய் அதை உங்களுக்கு சொல்ல முடியுமா? அவங்க தமிழ்ல வழிபாடு நடத்துவாங்களான்னு ஒரு கேள்வி எங்களை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப இஸ்லாம் தாய்மொழியில் தமிழ்ல வழிபாடு நடத்துவதை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறது அவங்களுடைய அழகான கேள்விங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரைங்க வழிபாடை இரண்டு வகையாக இஸ்லாம் பிரிக்கிறது. ஒன்னு தனித்தனி மனிதன் செய்கிற வழிபாடு, இன்னொன்னு கூட்டாக சேர்ந்து செய்கிற வழிபாடு. கூட்டு வழிபாடுன்னு ஒன்னு இருக்கிறது, தனித்து செய்கிற வழிபாடுன்னு ஒன்னு இருக்கிறது. இந்த வழிபாடுகள்ல, கூட்டாக செய்கிற வழிபாடுகள்ல ஒரு ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும், ஒரு யூனிஃபார்ம் ஒன்று இருக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், பள்ளிவாசல்ல தொழுகை நேரம் வந்த உடனே ஒரு பாங்குன்னு சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சொற்றொடரை, சில வாசகங்களை அதை சொல்லுவாங்க. இத அரபியில் தான் சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர்ங்கிறது தமிழ் சொல்லி இல்லை. இந்த அரபியில சொல்வதற்கு காரணம் அரபு மொழி சிறந்தது என்பதற்காகவோ தமிழ் மொழி சிறந்தது இல்லை என்பதற்காகவோ சொல்லப்பட்டுச்சானா கிடையாது. இது எதுக்கு சொல்லப்படுது என்று கேட்டா, இது இஸ்லாம் ஒரு உலகளாவிய மார்க்கம். இப்ப நாம இப்ப அமெரிக்காவுக்கு போறோம். அமெரிக்காவிலேயும் ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளியிலிருந்து அமெரிக்காவுடைய மொழியில இந்த வார்த்தையை சொல்வார்களே ஆனால், தமிழ்நாட்டிலிருந்து போற எனக்கு அது ஒரு பள்ளிவாசல் என்று தெரியாது, நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு மேட்டர்னு தெரியாது. நான் சைனாவுக்கு போகிறேன், சைனாவுடைய பள்ளிவாசல்ல அவங்க சைனா மொழியில என்னத்தை சொல்றாங்க என்று சொன்னா, ஏதோ ஒரு மந்திரம் சொல்றாங்க, என்னமோ அறிவிக்கிறாங்க, ஏதோ ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க என்று நான் எடுத்துக்கொள்வேனே தவிர, அது ஒரு பள்ளிவாசல், தொழுகைக்கு கூப்பிடுறாங்க, நம்ம போனா இங்க தொழுவலாம் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்ப சர்வதேச அளவில் உள்ள ஒரு மார்க்கமா இருக்கிறதுனால, ஏதாவது ஒரு மொழியில் இருந்தால் அது ஒரு ஒருங்கிணைப்பு வரும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமையானால், இப்ப நம்ம நாட்டில் தேசிய கீதம் இருக்கிறது. இந்த தேசிய கீதம் தமிழ் மொழியிலேயா இருக்குது? இல்ல. ஜனகன மனங்கிறது தமிழ் கிடையாதுங்க. அது வங்காள மொழியில் தான் இருக்கிறது. வங்காள மொழி சிறந்த மொழி என்பதற்காக வங்காளத்தில் இருக்குது? இல்ல. கண்டிப்பா தமிழை விட வங்காள மொழி இலக்கியத்திலேயோ அதனுடைய வரலாற்று தன்மையிலே சிறந்தது கிடையாது. பல வகையில் நம்ம மொழியை விட அது பின்னாடி வந்த ஒரு மொழி. நம்ம தமிழ் மொழி அளவுக்கு ஒரு இலக்கிய வளம் கூட அதுல கிடையாதுங்க. ஆனாலும் வங்காள மொழியில் உள்ள ஒரு தேசிய கீதத்தை தான் நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எதனால ஏற்றுக்கொண்டு தெரியுமா? அதை இயற்றின கவிஞன், அவனுக்கு இருந்த அந்த தாகூருடைய ஒரு நற்பெயர், அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அதை நம்ம தேசிய கவிதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப தேசிய கவிதை பாடுவார், தேசிய கவின்னு சொன்ன தமிழ்ல அதை மொழிபெயர்த்தோம்னு சொன்னா, ஒரு சபையில எல்லாரும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சபை, பங்காளி, மலையாளி, கன்னடத்துக்காரன் எல்லாரும் கலந்திருக்கும் போது தேசிய கீதம் பாடுன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் கத்துனான்னு சொன்னா, அது ஒரு கூச்சலா இருக்குமா, ஒரு யூனிஃபார்மா இருக்குமா? ஒரு யூனிஃபார்முக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ஏதாவது ஒண்ணுலதான் இருக்க முடியும். இதுல தமிழ்ல வச்சா அவன் ஏன்டா வச்சான்னு கேட்பான், மலையாளத்துல வச்சா இவன் கேட்பான், எதுல வச்சாலும் எவனாவது கேட்பான். அப்ப இதுல மொழியை பின்னாடி வைத்து விட்டு ஒருமைப்பாட்டை முன்னாடி வச்சிருவோம். இதுல மொழியை முன்னுக்கு வச்சோம்னு சொன்னா நம்ம பிரிஞ்சிருவோம். இப்ப அப்ப 24 மொழி இருந்தா 24 தேசிய கீதம் ஆயிரும். 24 குழுக்களாக நம்ம பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிடும். அப்ப தேசிய கீதத்தை நம்ம ஒரு மொழியில ஏற்றுக்கொண்டிருக்கிறது காரணம் தமிழை எதிர்க்கிறதுக்காக இல்ல. தேசிய கீத ஜனகன மனன்னு பாடுறவங்க தமிழ் எதிரியா? கிடையாது. அப்ப நம்ம எதுக்கு அதை செய்யணும்? ஒரு யூனிஃபார்முக்கு தேவை இருக்கிறது. ஒரு ராணுவத்தில் போறீங்க, எல்லா நாட்டுக்கார எல்லா மொழி பேசுற ராணுவத்தில் இருப்பான், அவன் லெப்ட் ரைட் தான் சொல்லி தருவான். வலது இடதுன்னா மற்ற பாஷக்காரனுக்கு புரியாது. மார்ச் பண்ணும் பொழுது லெப்ட் ரைட்டுமா, லெப்ட்னா லெப்ட் கால வைப்பான், ரைட்னா ரைட்டு கால வைப்பான். அதை இப்படி சொல்லி தந்தா எப்படி இருக்கு? நான் தமிழ், எனக்கு வலது இடதுன்னு சொல்லு அப்படி இவங்க கத்துறான்னு வைங்க. அப்புறம் மலையாளி அவன் பாஷையில சொல்லுவான், கன்னடத்துக்கார அவன் பாஷையில சொல்லுவான். கடைசியில இருக்கிற ஒரு ஆள், ஒரு கேப்டன் எத்தனையா சொல்லி கொடுப்பாரு? ஆளுக்கு தனித்தனியா சொல்லி கொடுக்க முடியுமா? அப்ப ஒரு யூனிஃபார்மாக பலரும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சபைகள் வரும் பொழுது ஏதாச்சும் ஒரு மொழியில இருக்கும்.
இப்ப அரபியில் இருக்கிற காரணம் அரபி சிறந்ததுக்கு இல்ல, முகமது நபிக்கு அரபி தான் தெரியும். தெரிஞ்ச பாஷையில் அவர் ஒன்று சொல்லிவிட்டார். அவர் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தார், தமிழ்ல சொல்லி தந்திருப்பார். மொழி சிறப்புக்காக இல்ல, இதை நபிகள் நாயகமே சொல்லிட்டு போயிட்டாங்க. அரபு மொழி பேசுறவன் மற்ற மொழி பேசுபவனை விட எந்த வகையிலும் சிறந்தவன் இல்லை. மொழி என்பது செய்திகளை தெரிவிக்கிற சாதனமே தவிர சிறப்பு கற்பிப்பதற்கு இல்லை என்று, சொந்த மொழியையும் சிறந்தது இல்லை என்று சொன்னவர் நபிகள் நாயகம். எல்லா மொழியும் சமம்தான். நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்சது ஒரு அரபு மொழி. அதுல என்ன பண்ணிட்டாரு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னா, இப்ப நான் சைனாவுக்கு போறேன், இந்த அல்லாஹ் அக்பர்னு என்ன கேட்கும், நான் பாட்டு பள்ளிவாசல் உள்ள போயிருவேன். அது ஒரு யூனிஃபார்ம். இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஹய்யா அலஸ் ஸலானா தொழுகைக்கு வாருங்கள் அர்த்தம். இதுக்கு அர்த்தம் விளங்குதோ விளங்கலையோ, ஒட்டுமொத்தமா ஒண்ணு விளங்கு, பள்ளிவாசல்ல தொழுகை நடக்க போகுது. இதுக்கு மீனிங் விளங்காத நிறைய இப்ப பாங்கு சொல்றவங்க யாருக்கு அர்த்தம் விளங்காது. தமிழ்நாட்டு முஸ்லிம்கள்லயே 95% முஸ்லிம்களுக்கு இந்த பாங்குக்கு அர்த்தம் தெரியாது. பள்ளிவாசல சொல்றாங்க அர்த்தம் தெரியாது, ஆனா கருத்து தெரியும். என்ன தெரியும், ஒரு தொழுகைக்கு டைமாகி விட்டது கூப்பிடுறாங்க, ஓரளவு அல்லாஹ் அக்பருக்கு அர்த்தம் தெரியாது, ஹய்யா அலஸ் ஸலாக்கு அர்த்தம் தெரியாது. ஒட்டுமொத்த அழைப்பு கூடிய அர்த்தம் என்ன, இங்க ஒரு பள்ளி இருக்கிறது, தொழுகைக்கு நேரம் ஆகிவிட்டது, இப்ப கூப்பிடுறாங்க. இதுல தமிழ்ல செஞ்சால் அது தமிழ்நாட்டில் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இருந்தால் ஓகே. சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமா இருக்கும் பொழுது அது எப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க மொழியில மாத்திட்டு போனா குழப்பம் தானே ஏற்படும். அதனால அரபியில் நாங்க வைத்திருக்கிறோம் ஒண்ணு. அதே மாதிரி கூட்டாக தொழுகிறோம். கூட்டாக தொழுகும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பெரியவன் அப்படின்னு சொன்னால் நிக்க வேண்டும். குனியறதுக்கு ஒரு அல்லாஹ் அக்பர் பாரு, அப்ப குனிய வேண்டும். எந்திரிக்கிறதுக்கு ஒண்ணு, தலையை கொண்டு நிலத்துல வைக்கிறதுக்கு ஒண்ணு, அல்லாஹ் அக்பர் நிலத்துல கொண்டு வைப்பாங்க. இது இது சொன்னா குனி, இதை சொன்னா நிமிரு, அல்லாஹ் அக்பர் மறுபடி போன்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. இதுல நான் ஒரு அமெரிக்காவுக்கு பிறந்து வைங்க, அல்லாஹ் அக்பர்னு நம்ம குனிச்சிருவேன், அல்லாஹ் அக்பர்னு எந்திரிச்சிருவேன். அவர் பாஷையில் என்னமோ சொன்னான்னு வைங்க, இதுக்கு என்ன நான் செய்யறேன்னு எனக்கு தெரியாது. அப்ப அந்த குழப்பங்கள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி கூட்டு தொழுகைகள் இருக்கு பாருங்க, அந்த வணக்க வழிபாடுகள்ல எல்லாம் அந்த எப்படி நபிகள் நாயகம் சொல்லி தந்தாங்களோ அப்படிதான் நாங்க செய்யணும். அது போக என்னுடைய தேவைக்காக வேண்டி கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யறேன். எனக்கு வைத்த வழி, எனக்கு குழந்தை வேணும், நான் கஷ்டப்படுறேன், என் கடன் தீரணும், இது மாதிரி ஒரு மேட்டுக்காக வேண்டி கடவுள்கிட்ட நான் ஒரு பிரார்த்தனை பண்றேன். அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா, உங்க உள்ளத்திலிருந்து கேளுங்கள். உள்ளத்திலிருந்து எப்ப கேட்க முடியும், அவன் பாஷையில தான் உள்ளத்துல கேட்க முடியும். வேற ஒரு பாஷையை மனப்பாடம் பண்ணி கேட்டால் அது உள்ளத்திலிருந்து வராது. எனக்கு வைத்த வழிக்குதா கடவுளே, உன்னை தவிர யார் இருக்குதா, நீ தான் எல்லா சக்தியும் உள்ளவன், என் வைத்த வழியை நீ தான் போக்க முடியும், இந்த மருத்துவர்களால் முடியாத கூட நீ போக்கி விடுவாய் அப்படின்னு இறைவனை நமக்கு தெரிஞ்ச பாஷையில புகழ்ந்து தெரிஞ்ச பாஷையில பள்ளிவாசல்ல இருந்து பிரார்த்தனை செய்யலாமான்னு கேட்டா தாராளமா செய்யலாம். அவன் தனியா செய்யறான், ஒருத்தன் அவன் தேவைகளை கடவுள்கிட்ட கேட்கிறான். எந்த பாஷையில வேண்டுமானாலும் கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கலாம், கடவுளை முறையிடலாம், கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம். இதுல லாங்குவேஜுக்கு பிரச்சனையே கிடையாது. ஊமையா இருந்தா கூட அவன் மனசுனால கேட்டுக்கிறான், ஊமைக்கு என்ன பாஷை. அப்ப இதுல எதுல இஸ்லாம் இந்த மொழி விஷயத்துல வருதுன்னு கேட்டா, ஒரு யூனிஃபார்ம் சர்வதேச அளவில் சில காரியங்களை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு மொழியில் தான் இருக்கும். எல்லா மொழிக்காரனும் அந்த மொழி பிரச்சனை ஆக்குவார்களே, ஆனால் அந்த யூனிஃபார்ம் அடிபட்டு போயிடும். எது அவர் அரபியில வந்துட்டாரு, முகமது நபிக்கு அரபி தான் தெரியும், அதனால அரபி சிறந்த மொழிலாம் கிடையாது, முகமது நபிக்கு தெரிஞ்ச மொழி, அதனால ஒரு யூனிஃபார்முக்கு நாங்க வச்சுக்கிட்டோம். எப்படி தேசியத்துக்கு தாகூருடைய கவிதையை வச்சுக்கிட்டோமோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் நினைத்தோமையானால் ஒரு யூனிஃபார்ம் அமையும். அப்படிதான் இஸ்லாம் சொல்றதே தவிர கடவுளுக்கு தமிழ் தெரியாது என்று சொல்லல, தமிழ்ல பேசக்கூடாது என்று சொல்லல. தமிழ்ல தான் நாங்கள்லாம் தொழுகை முடித்து விட்டு தமிழ்ல தான் பிரார்த்தனை செய்யறோம், தமிழ்ல தான் அழுது கேட்கிறோம், தமிழ்ல தான் கையேந்துறோம். அதுல எல்லாம் பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்ட தமிழ்ல தான் வெள்ளிக்கிழமை உரை நிகழ்த்துகிறோம், தமிழ்ல தான் போதனை செய்கிறோம். அதுல எல்லாம் எந்த ஒரு போதனை மக்களுக்கு வழங்குறதுக்காக வேண்டி. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல தாய்மொழியில சொல்லிக் கொள்ளலாம். யூனிஃபார்ம் முக்கியம் என்கிற இடத்துல யூனிஃபார்முக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சர்வதேச ஒருமைப்பாடு அதனால் ஏற்படும். அதனால ஒரு பெரிய நன்மை இருக்கு. இதெல்லாம் தாண்டின ஒரு நன்மை, உலகம் எல்லாம் நம்ம சகோதரர்கள் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும். அதான்